ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா த கைட் பீச். ஆமாங்க, காத்தாடி பீச்னு இங்கே ஒரு பீச் இருக்கான் துபாயில். ஸோ நம்ம அந்த பீச்சுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலான்னு தான் பிளானு. பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே பஸ்ஸில் இருக்க மாட்டா. அதனால் நாங்கள் கேப் பிடிச்சி கிளம்பிட்டோம். இதுதாங்க அந்த பீச். ஆக்சுவலி இந்த பீச்சை நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கும் இந்த பீச்சை நேரில் வந்து பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. எனக்கு வந்து இது கூகுளில் நான் சர்ச் பண்ணப்போ பார்த்திங்கன்னா காத்தாடியெல்லாம் பறந்துக்கிட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மெரினா பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட்டே தெரியல. நம்ம ஊர் பீச் மாதிரியே தான் இருந்தது, அப்படியே சிமிலராக எல்லாமே நம்ம ஊர் பீச் மாதிரியே தான் இருந்தது. நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இது ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது எனக்கு. ஆனால் ஒரு இடங்களையும் பார்க்க இது அப்படியே நம்ம ஊர் பீச் மாதிரியே இருக்கே. எனக்கு இது வந்து ஒரு துபாயில் இருக்க பீச் மாதிரியே எனக்கு தெரியல, அப்படியே தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. என்ன ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதான். பெருசாக ஏதோ சேஞ்சஸ் தெரியல. அங்கங்கே இந்த மாதிரி மரங்கள் நிறைய இருக்குது. இங்கே ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அங்கே நம்ம ஊர் ஆளுங்க இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக அந்த சன் வந்து அப்படியே மறையிற நேரத்தில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பீச். நம்ம ஊர் மெரினா பீச்சு அடிச்சிக்கவே முடியாதுங்க, அது வேறு லெவல். அந்த ஃபீலே வேறு லெவல். அதே மாதிரி கார் பார்க்கிங், அதேமாதிரி அந்த ரோட் சைடில் ஃபுல்லாக கடைங்க, ரோட் சைடில் வீடு எல்லாமே இது அப்படியே நார்மலாக அதே மாதிரியே இருந்தது. போன வாட்டி நம்ம போயிருந்த மெரினா பீச் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வேறு மாதிரி இருந்துச்சு. அது பீச் உள்ளே என்ட்ராகிறதுக்கே ரொம்ப கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. மால் அது இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சைடில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. இங்கே கடைங்க கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் இருக்க மாதிரி நிறைய குட்டி குட்டி கடைங்கள்லாம், அதுக்கும் சொல்கிறேன் பாருங்க, அந்த அண்ணா சமாதி கிட்டலாம் அப்படியே லைனாக கடை இருக்கும்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு செட்டப் இருந்தது. என்ன இங்கே ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இவங்களுக்கெல்லாம் சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃப் ஷர்ட்ஸில் இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம சன் போயிட்டதுனால தான் பீச்சுக்கே வந்தோம். ஏன்னா துபாயில் நல்லா சூரியன் கொளுத்தி எடுக்குது. இப்போ ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சுன்றதுனால அனௌன்ஸ் பண்ணி எல்லோரையும் வெளியில் வர சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப தூரம் போகக்கூடாது, ஆக்சுவலி உள்ளே இறங்கக்கூடாது, தண்ணிக்குள்ளேயே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விசில் அடித்து எல்லோரையும் உள்ளே வர சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய நீச்சல் குளம் மாதிரி ஒன்று இருந்தது. நம்ம பீச் பக்கத்துலேயே அப்படியே அந்த அண்ணா ஸ்கொயர் கிட்டே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதே மாதிரி தான். கொஞ்சம் அந்த பீச்லேருந்து நாங்கள் தள்ளி வந்தோம்னா இந்த இடத்துல இது ஒன்று இருந்தது. இதில் என்னென்னா அந்த பெரிய நீச்சல் குளத்தில் வந்து கிட்ஸ் விளாட்ற மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸே பாருங்கள், அழகாக குழந்தைங்களாம் அப்படி ஏறி விளையாடுற மாதிரி. அதுவும் இல்லாமல் எல்லோரும் அந்த சேஃப்டியாக அந்த இது போட்டிருக்காங்க, ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜாக்கெட் போட்டுட்டு தான் விளையாடுறாங்க. ஃபன்னும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குளித்த மாதிரியும் இருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஐடியா. சம்மருக்கு நல்லாயிருக்கும். பரவாயில்லப்பா, ஒரு வழியாக நான் எப்படியோ காத்தாடியை பார்த்துட்டேன். கைட் பீச்சுன்னு பேர் வச்சுட்டு என்னடா ஒருத்தவங்க கூட காத்தாடி விடலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எம்டியாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு 3 பேராச்சும் காத்தாடி விட்டுட்ருக்கானுங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கைட் பீச் ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த காத்தாடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இல்லையா. ஸோ நான் அது வந்து பேராஷூட்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பேராஷூட்லலாம் ரைட் போயிட்டுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து கைட்டான். ஸோ அது எல்லாமே காத்தாடின்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது. பரவாயில்ல, ஒரு 2-3 இடத்துல காத்தாடியாச்சு சுற்றிட்டு இருந்தது. இந்த இடம் தாங்க
எப்பயுமே இந்த பீச்சில் கரெக்டாக அந்த அலை வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துல நின்றுட்டு அந்த சூரியன் மறைகிறது, நிலா வர்றது, அந்த இடம் மட்டும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல். நான் வந்து மெரினா பீச்சில் அதை தான் பண்ணிகிட்ருப்பேன். கரெக்டாக அந்த டைம்லலாம் போயிட்டு அந்த பீச்சுக்கிட்ட அப்படி போய் மண்ணுக்கிட்ட உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஒரு மாதிரி லேசாகும் மனசெல்லாம். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலே. இங்கே ஒரு காத்தாடி, மொத்தம் 4. அப்புறம் இங்கே கீழே நிறைய இதெல்லாம் கிடச்சிது, இந்த சிப்பி. அப்புறம் எனக்கு ஒரு அந்த சோழி சொல்லுவாங்க இல்லையா, பரமபதத்தில் ஆடும்போது இது அது பேர் சோழின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், சோழி. அது வந்து 4 இருக்கும். எனக்கு ஒரே ஒரு பீஸ் கிடச்சிது. அப்புறம் சங்கு இருந்தது. பாப்பாவை தான் கையில் பிடிக்க முடியல. ஏற்கனவே அந்த பார்க் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க மண்ணை பார்த்தோன்னு பயங்கர குஷியாக எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, மண்ணெல்லாம் எடுத்து எல்லார் மேலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே நாங்கள் அவங்களுக்கு கீழேயே இறக்கி விடாமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பத்திரமா பிடிச்சிக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சோன்னா லைட்டிங் செட்டப்பில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த சைடு வந்து அந்த மீன் பிடிக்கிற இது இருக்கும் நம்ம பீச்சில். இங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு லைட் ஹவுஸ், கரெக்டாக லைட் ஹவுஸ் செட்டப்பாக. இது வந்து ஔவையார் சிலைக்கிட்ட. இதை பார்த்தா விவேகானந்தர் இல்லை மாதிரி, ஆக்சுவலி அது பார்க்குறதுக்கு விவேகானந்தர் இல்லை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஔவையார் சிலை, அந்த ரோட்டு சைடு கடை, பஸ் ஸ்டாண்டு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா அண்ணா ஸ்கொயர். எனக்கு இது அப்படியே ஒரு நம்ம ஊர் மெரினா பீச்சே அப்படியே ஒரு சின்ன ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சதுன்னா நாங்கள் வந்து சோளம், இது டீலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. நைட் டைம் ஆக தான் பீச்சில் பயங்கர க்ரௌட் ஜாஸ்தியாச்சு. பாப்பா தான் என்னை இறக்கி விட்றீங்களா இல்லையா அப்படி இறக்கி விட்டுட்டோம். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இறக்கி விட்டுட்டோம். அவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ரோடு எவ்வளோ தூரம் போதோ போயிட்டே இருக்காங்க. அவங்க இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நடக்கிறா. போகிறவங்க எல்லாருக்குமே ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அப்பா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இந்த பீச்சோடைய எண்டில் எங்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, இங்கே அதே மாதிரி அந்த அண்ணா ஸ்கொயர் கிட்ட அப்படியே லைனாக கடை இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படியே லைனாக ஃபுல்லாக கடைங்க, சின்ன சின்ன ஷாப்ஸு. ஒரு வண்டியில் தள்ளு வண்டியில் இருக்க மாதிரி, தள்ளு வண்டியில் அந்த ஆட்டோ வேன் அதிலெல்லாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செட்டப்பில் நிறைய கடைங்க இருந்தது. கைட் பீச், இங்கே ஒரு குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. அப்புறம் இது ஐஸ்கிரீம் கடை, இது ஒரு ரெஸ்டாரண்ட். அப்படியே லைனாக ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருந்தது, குட்டி குட்டி குட்டியாக. இது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். இது இவங்க 2 பேர் பின்னாடி வந்துட்டு இருந்தவங்களை ஆளை காணோம். இதுங்க அந்த இருக்காங்க. பாப்பாவை இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் ஓடிட்டுருக்கா இல்லையா, ஸோ அதனால நான் தூக்கிக்கிட்டேன் பாப்பாவை. இங்கான நிறைய பேர் இந்த டைமில் ஜாகிங் போயிட்டு இருந்ததை பார்த்தேன். அது கரெக்டாக சில பேருக்குள்ள இந்த ஒரு டைமிங் ஆனால் ஜாகிங் போயிடணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். நானும் ஒழுங்காக கரெக்டாக 5 மணி ஆனால் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ போகிறதே இல்லை, சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன்.
அங்கே தூரத்தில் நெட்லாம் போட்டிருந்தது, அங்கே வந்து டென்னிஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இன்னும் முடியலைங்க, இன்னும் போயிட்டே இருக்குது. என்ன ஒன்று இந்த பிளேஸ் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது கொஞ்சம் சன்லைட் இருந்த டைம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருந்தோன்னா இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இது லைட்டிங் போயிட்டதுனால கொஞ்சம் கிளியராக இல்லை. இந்த மாதிரி பீச்சில் கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம். இது என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா லாங்காக இருக்குது. கேப்லேயே ஒரு 1/2 hour வர மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இது பயங்கர டிராஃபிக் ஏரியா இது. ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது, பீச்சை ரீச் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆச்சு. ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.